அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது பாலைவனத்தில் சோலைவனம் தெரியும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பாலைவனத்தில் சோலைவனம் தெரியும். இப்போ பாலைவனத்தில் பயணிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய நேரம் இது வரைக்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2/6/2026 வரைக்கும் அது மாதிரி தான் இருக்கும். 2/6க்கு அப்புறம் அந்த 9ஆம் இடத்ததிபதி உங்கள் லக்னத்திலே வந்து உச்சமாகிறார். அது ஜென்ம குருவாக இருந்தால் அவ்வளவு கோச்சார ரீதியாக அவ்வளவு நல்லதில்லைன்னாலும் 9ஆம் இடத்ததிபதி உச்சம், 6-9க்குரியவும் உச்சம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லாட்டி 6ஆம் இடத்ததிபதி உச்சங்கிறப்ப பகை, விரோதம், கடன், நோய் இதில் கஷ்டப்படுற மாதிரி பண்ணுவார். பொதுவாக ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்காது, கெடுதல் பண்ணாது. ஓரளவு பாசிட்டிவாக இன்னும் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஆளுங்க பெருசாக கெடுக்க மாட்டாங்க. ஓரளவு ரைட்டு பரவாயில்ல போனால் போகுது அப்படி, வேறு வழி இல்லைங்கிறப்ப தான் ஓவராக பண்ணுவாங்க அது மாதிரி ஆளுங்க. ஸோ அந்த 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய இந்த சர்ப்பதோஷம், முறிவு, பிரிவு, குடும்பத்தில் குழப்பம், ஃபஸ்ட்டு ஓகேங்கிறது அப்புறம் நாட் ஓகேங்கிறது, அப்படிலாம் சிக்கல்களை அனுபவிச்சுக்கிட்டு இனம் புரியாத பயத்தை, கஷ்டத்தை, முறிவு, பிரிவை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். நான் சனி பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. நல்ல மெடிடேட் பண்ணாதான். அங்கே சனி பகவான் 9ல் இருக்கிறப்ப தியானம் பண்ணுவீங்களான்னா முடியாது. அறியாமை வெளிப்படும், சோம்பேறித்தனம் வரும். பார்த்துக்கும், ஆமாம் இப்படி சோதிக்கிறார் எதுக்கு கடவுளை கும்பிட்டுட்டு இப்படிலாம் வரும். பொதுவாகவே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரன் ஒரு நிலையற்ற ஆள். அது வளர்பிறை தேய்பிறை போல் மாறி மாறி ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி ஊன்னு நீங்கள் பந்தா விடுவீங்க. ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருக்கக்கூடிய ஆளுங்க நீங்களே கேட்டுக்குவீங்க, என்னடா இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்குன்னு நீங்களே கேட்டுக்குவீங்க. எதனால் அந்த டல்லுன்னே தெரியாது, ஆனால் டல்லாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த மாதம் 5-10 அதிர்ஷ்டத்தை, தொழில் வேலை வாய்ப்புகளில் நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடியவன் ஆட்சியாக இருக்கான். 9ஆம் இடத்ததிபதி உச்சம், பெஸ்ட்டு பீரியட். ஆனால் உங்கள் லக்னாதிபதி தான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார். காலம்புற நல்லா இருந்தால் சாயங்காலம் நல்லா இருக்காது, இன்றைக்கி நல்லா இருந்தால் நாளைக்கு நல்லா இருக்காது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறது அப்படி. அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். 9ஆம் இடத்ததிபதி உச்சம்ங்கிறப்ப மெடிடேஷன் பண்ணிட்டீங்க, மிராக்கில் பார்ப்பீங்க. ஆனால் அதை ஒழுங்காக செய்வீங்களா? செய்யாதபடி தடுப்பார் யார்? சனி பகவான். 9ல் உட்காந்துட்டு அப்படி ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்து, அறியாமையை கொடுத்து, தேவையற்ற வேலைகளில் புத்தியை செயல்படுத்துகிற மாதிரி பண்ணி விடுவார். இந்த ராகு எதுவும் கெடுப்பார்கள்னு இருக்கேன். இப்போ 11ஆம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறது சூப்பர். பெரிய அளவுக்கு லாபம், தன லாபங்கள், பேரோடையே வரும். ஆனால் அது பாதகஸ்தானம். நீங்கள் ரொம்ப பேராசையோடு எதிர்பார்த்து பொருளாதார ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா கூடவே 12ஆம் இடத்ததிபதியான புதனோடு சேர்ந்து அந்த சூரியன் இருக்கிறார். அப்போ விரயங்கள் ஏற்படும். தேவையற்ற முயற்சிகள் வழியாக விரயங்களை ஏற்படுத்துவதற்கு அவர் இருக்கார். ஏன்னா அந்த புதனும் சூரியன்ட்டு அஸ்தங்கதம் ஆயிடுறார். இப்போ பேராசையை தவிர்த்துட்டு வர்ற வாய்ப்புகளை அப்படி முயற்சி பண்ணி பொறுமையாக, பெருசாக பேராசை இல்லாமல், ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த புதன் 29/5/2026 அன்று ஆட்சி ஆகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு. அவர் 12ஆம் இடத்ததிபதியாக வந்து ஆட்சி ஆகிறப்ப விரயங்கள்,
அலைச்சல்கள் ஏற்படும். அவன் 3 12 கூடையவங்கிறதால ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஓவர் இதாக தைரியத்தில் குருட்டு தைரியம், அசட்டு துணிச்சல்மாங்கல்ல, அதில் செய்கிற மாதிரி பண்ணி காலி பண்ணி விடுவார். இந்த குரு பகவான் 2-6 வரைக்கும் அங்கே தானே இருக்கார். அவரும் விரயத்துக்கு வேலை பார்ப்பார். உங்கள் புத்தியே விரயத்தை நோக்கி ஓடும். 2-6க்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்கும். அது மெடிடேட் பண்ணிக்கணும். தடுப்பார் சனி பகவான் இருக்கேன், ஜாக்கிரதை. நான் உட்காந்துருவேன்ப்பா. மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகிறது ஆகாது அவர் கையில் இருக்குது. ஆனால் உட்கார்றது என் கையில் இருக்குது. நான் உட்காந்துருவேன். ஒரே இடம் ஒரே நேரம். அதை பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்காந்துருவேன். அப்படி செஞ்சால் தான் சரியாக பேசுவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியாது, வெடுக்குன்னு பேசி கெடுத்து விட்ருவீங்க. இப்போ ஓகேமிங்க, அப்புறம் நான் என்னென்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஓகேங்கிறான், அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ சொல்கிறான். இப்போ இவனை நம்பி என்னத்தை செய்கிறது? பொதுவிலேயே அன்பு பாசங்கிறது சந்திரனுக்கு ப்ளஸ்ஸு. நீங்கள் அன்பு பாசக்கார ஆளுங்க தான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் என்னென்னா குழப்பத்தில் உளருவீங்க, இஷ்டத்துக்கு பேசுவீங்க, தர்க்கம் பண்ணுவீங்க. அது தேவையற்ற மன உளைச்சலை உங்களுக்கும் ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். ஐயா இவனை நம்பி என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகும். உங்களுக்கு பாதகாதிபதியான அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அவனே 11ஆம் இடத்ததிபதியாக வர்றதால உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதில் ஒரு சுணக்கம். உடம்பு சரியில்லை, டல்லாக இருக்குது, அதான் ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருக்குலாம் யோசிப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது தேவையற்ற அலைச்சல் இருக்கும்ல இருக்குது, ஈஸியாக கிடைக்காது போல இருக்குது, இது பெரிய விஷயமா இருக்கும்ல இருக்குது, இது நம்மளால் முடியாது போல இருக்குது, இப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த சுக்கிரன் 8/6/2026 வரைக்கும் அது மாதிரி தடைகளை பண்ணிட்டு இருப்பார். அதற்கு அடுத்தது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு, அதாவது உங்கள் லக்னம் ராசிக்குள்ளேயே வர்றப்ப ஒரு இனம் புரியாத தன்னம்பிக்கை தைரியம் வரும். எனக்கு வித்தை இருக்குது, திறமை இருக்குது, எப்படியோ பண்ணிடுவேன். ஆனால் அவனே 11ஆம் இடத்ததிபதியாக வர்றதால பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா பெரு நஷ்டம் வரும். ஏன்னா இந்த கடக லக்னம்ங்கிறது சர லக்னம், சர ராசி, கடக ராசிங்கிறது 11ஆம் இடம் பாதகம். 11ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கு வர்றப்ப உங்களை அறியாமல் பாதகங்கள் பண்ணுற மாதிரி பேராசையோடு செயல்பட்டு கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவீங்க. அதை பண்ணக்கூடாது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். பண்ண பேராசை வராது. கடவுள் கொடுக்குறதும் வாங்கிக்குவோம்பா. கடவுள் கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் அப்படியே ஒரு நன்றி உணர்வோடு பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். இந்த குழப்பம்லாம் தீந்துடும். மெடிடேட் பண்ணாலே குழப்பம் இருக்காது. எல்லாரும் பார்த்துக்கார், நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. இந்த சுக்கிரன் 8-6க்கு அப்புறம் அங்கே வர்றது நல்லாவே இருக்கும். பெரிய அளவுக்கு லாபம் தேடி வரும். நீங்கள் ஓடக்கூடாது. பெரிய அளவுக்கு பேராசையோட லாபத்தை நோக்கி ஓடக்கூடாது. தானாக வரும். புதன் 29 வரைக்கும் தான் அங்கே இருக்கார். அப்புறம் விரயத்துக்கு வராருன்னு கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். முயற்சி ஈஸியாக கிடைக்காது. ஆனால் லாபத்துக்காக ஓடக்கூடாது. காரியம் முடியட்டும் நல்லபடியாக அப்படிங்கிறதுக்காக ஓடணும். அது மெடிடேட் பண்ணால் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதனால தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம். உட்கார்றது நம்ம கையில் இருக்குது. அவன் அருள் இருந்தால் தான் அது அந்த அனுபவம், அந்த மிராக்கிள் நடக்கும். என்னதான் தசாபுத்தி சரியில்லை, இதனால அந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவால் ஒன்றும் பண்ண முடியாது. 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் உங்களுக்கு முறிவு, பிரிவு, இழப்புக்கள், புகழ்கேடு, மரியாதை கேடை கொடுக்க முடியாதபடி ஆகும். ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க வலுக்கிறாங்களே, நீங்கள் தான் அதை கெடுத்துக்குவீங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, சந்திரன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், 2.25 நாளில் ஒரு ராசியை மாற்றி போயிட்டுருக்கும். ஒரு கண்ணாப்னான்ட்டு அதிக ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கோள் சந்திரன் தான். அடிக்கடி மாட்டோம். என்னங்க நல்லா இருந்துச்சு, திடீர்னு இப்படி வருது, இந்த மேகமூட்டம் வர்ற மாதிரி தான். நல்ல வெளிச்சம் வருது, திடீர்னு இருட்டாகுது அப்படின்னு புரியாத மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்க, ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி அந்த பூர்வ பாக்கியத்தை கொடுப்பார். போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள்லாம் அப்படியே அபரிமிதமாக அப்படியே அதிர்ஷ்ட மழையாக உங்கள்கிட்ட பொழியும். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்குரிய கோளும் ஆட்சியாக இருக்கார். 5-10 9 உச்சம். அப்புறம் என்ன வேணும்? சந்திரன் தான் நிலையற்ற ஆளாக இருக்கிறதால தான் இந்த குழப்பம் வருது.
நல்லா மெடிடேட் பண்ணிக்கிங்க. இந்த ராகு கேது சனி பெரிய அளவுக்கு உங்களை கெடுக்க முடியாது. அவங்க கெடுக்கிறத தாண்டி இவங்க 5-9க்குரியவர்கள் நன்மையை செய்து வருவார்கள். நீங்கள் குழப்பத்தால் அடிக்கடி மாற்றங்கள், அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதால் இழந்துடாதீங்க. நல்லபடியாக நடக்கும். ஏன்னா 5-9க்குரியவர்கள் நல்லா இருக்கிறது சூப்பர். 9க்குரியவன் உச்சம், 5க்குரியவன் ஆட்சியாக இருக்கிறப்ப இந்த மாதம் உண்மையிலேயே அதிர்ஷ்ட மாதம். அதனால தான் தலைப்பு என்ன சொல்லியிருக்கேன், பாலைவனத்தில் சோலைவனம் தெரியும்னு. எப்பா இதுவரைக்கும் அப்படியே என்னமோ பாலைவனத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். சுல்லுன்னு வெயில், ஒதுங்க முடியாது, ஒரு மரம் இருக்காது, அப்படி ஒரு வேர்வை, மணல் புயல் அடிக்கும், மணல் காற்றோட மணல் அடிக்கும். அப்படி அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அங்கே ஒரு சோலை வனம் தெரியுதுன்னா, தண்ணி ஒரு குட்டையோட பேரிச்சை மரங்களோட அப்படி இந்த நிழலை பார்க்குறப்ப எப்படி தெரியும், அதை போன்ற மாதம். அதனால தான் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக அனுபவிக்கிறதுக்கு, ஏன்னா அது தெரிஞ்சாலும் காணல் நீர் மாதிரி போயிடக்கூடாது இல்லை. ஏன்னா அங்கே ஒரு குட்டை தெரிகிற மாதிரி தெரியும், அது காணல் நீராக இருக்கும். அப்படி மாறக்கூடாது. அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். சுக்கிரன் கண்டிப்பாக லாபத்தை அள்ளி கொடுப்பார். உங்கள் வித்தை திறமை மூலமாக பிரம்மாண்டமான லாபங்கள், நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபம் வரும், பேரு புகழோடைய லாபம் வரும், கோடீஸ்வர யோகம் மாதிரியும் உங்களுக்கு வரும். அது மெடிடேட் பண்ணிக்கங்க. ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை, சனியால் வரக்கூடிய பிரச்சனை, ஜென்ம குருவாக அவரால் ஜென்மத்தில் இருக்கிறதால வியாதி, உடம்பு சரியில்லை, வீக்காக இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் மாறும். ஆச்சரியங்களை பார்க்கலாம். நான் சொன்னது போல் ஒரு சோலைவனத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.